வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வதனம் டிவி தொலைக்காட்சியுடைய சிந்தனையாளர்களே, இன்றைக்கு இப்பொழுது நாம் எடுக்கின்ற தலைப்பு, சிந்தனையினுடைய தலைப்பு வாழ்க வையம், வாழ்க வையகம், வாழ்க வளம் என்று நான் தொடக்கத்தில் சொன்னேன். அதனுடைய சரியான விளக்கத்தை இப்பொழுது நாம் சிந்திப்போம். நமது 5 வகை கடமைகள் ஒரு தனி மனிதனுக்கு இருக்குன்னு மகிழ்ச்சி சொல்வார். அது என்னங்க தனி மனித கடமை? தான்னா இந்த உடல் மாத்திரமல்ல, இதற்குள்ள உயிர் என்ற ஒரு ரகசியமான பொருள் அடங்கியிருக்கிறது. அதற்கு அறிவு என்ற ஒரு அற்புதம் இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளணும். நான் இப்போ உட்கார்ந்துருக்கேன்னா நான் தான் என்னோட மனதை இயக்குகிறேன். மனம் வேறு நான் வென்று என்று நினைப்பதனால்தான் பல சிக்கல்களுக்கு மனிதன் ஆளாகிறான். ஸோ நான் வேறு இல்லை, என் மனம் வேறு இல்லை, என்னுடைய ஆன்மா வேறு இல்லை, என்னுடைய அறிவு வேறு இல்லை. இந்த அறிவு எல்லை கெட்டி அல்லது என் உடம்புல இயங்கி கொண்டிருக்கிறது. அது எல்லையில்லாத பேரறிவோடு இணைகின்ற பொழுது ஒரு தெய்வீக காட்சியாக, ஒரு முனையிலே நானாகவும் மறுமுனையிலே தெய்வமாகவும் தெய்வீக ஆற்றோடு இணைந்து தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னுடைய கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொடுக்கக்கூடிய கல்விதான் இந்த வாழ்கவை என்பதற்கான ஒரு முக்கியமான விளக்கம். 5 கடமைகள் என்ன? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். இந்த 5 கடமை ஒரு தனி மனிதனுக்கு மிக மிக அவசியம். தான்னா என்ன? காலை எந்திரிக்கிறோம், நம்ம உடலுக்காக ஒரு 5-10 நிமிடம் என்று சொல்லி ஒரு தியானத்தை கொடுக்குறோம். உடற்பயிற்சி ஒரு அரை மணி நேரம், காயக்கல் போகிற 5 நிமிடம், மொத்தம் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் அதிகபட்சம். நீங்கள் விரும்பினால் 1 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட 1 மணி நேரம் போது உங்கள் குடும்பத்தில் மனைவி ஏதாவது வேலை கொடுப்பாங்க, குழந்தைய உங்களை கூப்பிடுவாங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. ஏன்னா அந்த குடும்பத்துக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தில் நல்லபடியாக பார்க்க முடியும். அதனுடைய பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் செய்ய வேண்டியது தான் மகிழ்ச்சி. தனி மனித கடமை என்ற தலைப்பிலே உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செம்மையாக நடத்த வேண்டும் என்று விளக்கி சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? உங்கள் உடலுக்கு பயிற்சி, மனசுக்கு பயிற்சி, உயிருக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது குடும்பத்தை சற்று ஒதுக்கி வைக்காமல் 6 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்களா, 5 மணிக்கே எந்திரிச்சுக்குங்க. இந்த பயிற்சியை முடிச்சுட்டு 6 மணிக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே போங்க. அப்போ குடும்ப சேவை செய்யுங்க. கணவன் மனைவிகள் என்னென்ன கடமை செய்யுங்க. அப்போது அது செய்யும்போது இது கிடக்கூடாது. நீங்கள் நல்லா இருந்தாலும் குடும்பத்தை நல்லபடியாக பார்க்க முடியும். அதை நீங்கள் பொறுப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ குடும்பத்துக்கு பார்க்குறீங்களா, சுற்றத்தார் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. ஐயா நான் இப்போ ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டுருக்கேன், திடீர்னு அக்கா வந்துருச்சு, தங்கச்சி வந்துச்சு போட்டு ஆஃபீஸை கட்டடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க சொல்லாமல் தானே வந்தாங்க. ஏங்க நீங்கள் சொல்லாமல் வந்துட்டீங்க, தயவுசெய்து நீங்கள் சாவி தர்றேன், வீட்டில் இருங்க, நான் அவசர நிமித்தமாக பணிக்கு போயிட்டுருக்கேன், அதனால் சுற்றத்தார் வந்துட்டாங்கிறதுக்காக ஓடக்கூடாது. சுற்றத்தாருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நான் செய்ய பணி நேரம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் நான் பணி இல்லாத நேரத்துக்கு வாங்க, என்னுடைய தொழிலை கெடுக்காதீங்க. எங்கே நான் உங்களுக்கு நாக்கு சூக்காக புரிய வைக்கணும். அவங்க எல்லா விஷயம் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு அவசர நிமித்தம் ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர்னா வரலாம். பட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்மளை பார்க்குறதுக்கு வரக்கூடாது. அப்போ சுற்றத்தாரோடு நீங்கள் நட்பு வைக்கும் பொழுது சுற்றத்தார் நம்ம என்ன நிலையில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்க வரணும். நம்ம சும்மா இருக்க நேரத்தில் வரலாம், நம்ம ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் வரலாம். ஸோ அப்படி தான், குடும்பம், சுற்றம் கவனிக்கணும். ஊர் மக்களை எப்படி பார்க்கணும்? இப்போது சமீபத்தில் எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷனுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? 72% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது. இன்னும் 28 பேர் இந்த நாட்டு நடப்பு என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ 100க்கு 100% ஊர் மக்களோடு சேர்ந்து ஜனநாயக முறைப்படி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தால் தான் 5 ஆண்டுக்கு இந்த நாடு சிறப்புங்கிறது ஊர் கடமையும் செய்யணும். இது அரசியலில் மட்டும் இல்லை, அந்த தெருவிலானாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, அலுவலகத்துக்கு போனாலும் சரி, ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே இந்த ஊர் மக்களுடைய பொருளாக, சமுதாயத்துடைய பொருளாக, அரசாங்கத்துடைய பொருள் நம்முடைய பொருள் தான். அரசாங்கம் வேறு நாம் வேறு என்று நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்ல, நாம் எல்லாம் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தின் வழியில் நாம் நடந்துருக்கிறோம். ஒரு சட்டங்கள் ஏற்றிருக்காங்க. சட்டப்படி நம்ம எல்லாம் ஒரு கடமைப்பட்டு ஒற்று உதவியோடு நீதித்துறையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதுக்கு நம்ம வேறு அது வேறு நினைக்கக்கூடாது. ஸோ சமுதாயத்தை ஒரு அங்கமாக வாழணும். அப்போது கடைசியில் உலக மனித சமுதாயம் என்னங்க? அது உலக சமுதாயம் வாழ்க வையகம் வாழ்கம் என்று சொல்லி நாம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் என்னென்னா, இப்போ நாம் இங்கே பகல் இரவு நேரம், இன்றைக்கி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இரவு அமெரிக்காவில். அப்போது அங்கே யாரோ ஒரு கணவன் மனைவி உறவிலே ஒரு அருமையான ஒரு உலக தலைவர், உலக வீரன் பிறப்பான். இப்போ நாம் கொடுக்குற பாசிட்டிவ் எனர்ஜி வான்காந்த களத்தில் கலக்குது. வான்காந்த களம் நம்ம ஜீவகாந்த களம் 2ஆக மகரிஷி பிரிக்கிறார். இந்த உடம்புக்குள்ளே ஓடுற களம் ஜீவகாந்தத்தினுடைய களம். நம்மை சுற்றி இருக்கிற அத்தனையுமே பிரபஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரே வரியில் முடிச்சிடுறாரு, வான்காந்த களம். இப்போ நான் நினைக்கிறதெல்லாம் வான்காந்தத்தில் பதிவாகி அதுக்குடைய விளைவு உடனே ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சி பூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக விளக்கியிருக்கிறார்கள். அப்போ வாழ்க வையகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 10 முறை இந்த உலகத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைங்க.
காலையில் எந்திரிச்ச உடனே ஆகாயத்தை பாருங்கள், வாழ்க வையகம் வாழ்க வையகம் சொல்லுங்கள். இரவு நேரத்தில் அங்கே ஒரு அருமையான ஒரு குழந்தை பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்ம உருவாக்குறது சமுதாயத்துக்கு. நாளைய தலைமை நம்ம குழந்தை பேரன் பேத்தியெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கணும் இல்லை, அது போதாது. அந்த குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான இந்த உலகம், ஒரு அமைதியான உலகம் நிறுவறதுக்கு நாம் எண்ணத்தில் உலகத்துக்கு நல்ல எண்ணங்களை வாழ்க வையகம் வாழ்கன்னு சொல்லும்போது வையகத்தோட எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. எல்லாமே கடவுளுடைய குழந்தைகள் தானே. யாராவது ஒருத்தர் ஒரு ரசமாகி ரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி விந்தாக மாறி அந்த வித்தினுடைய ஒரு ஆற்றல் யாராவது ஒரு விஞ்ஞானியால் உருவாக்க முடியுமா? முடியாது. இந்த அமைப்பு ஒவ்வொரு மனிதனும் உருவாகின்ற ஜீவராசியில் உருவாகின்ற உயிர் உருவாகிற ஒரு கலை இயற்கையோட கையில் தான் இருக்கிறாரு. ஒரு சொல் ரத்தத்தை யாராவது ஒரு விஞ்ஞானியை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த 2 சொல் ரத்தத்தை உருவாக்கணும் முடியாது. ஸோ அந்த ரத்தத்தை உருவாக்கக்கூடிய உயிர் சக்தியின் மூலமாக நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம், ஜீவராசிகளான உயிர் பெற்கின்றன. ஸோ அந்த வகையில் சிந்தித்து பார்த்து என்று சொன்னால் அந்த பொறுப்பு இறைவன் கையில் மட்டும்தான் இருக்கிறது. இது யாராலையும் உருவாக்க, எந்த ஒரு உருவ வழிபாட்டிலும் யாராலையும் உயிர் சக்தி உருவாக்கி தர முடியாது. அதனால் நம்ம இயற்கையினுடைய ஆற்றலை நாம் பகுதி அறிவாக ஒவ்வொரு கடவுள் வழிபாடாக ஆன்மீக வழிபாடாக நம்ம பயிற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஆற்றல் இறைவனோடு மட்டும்தான் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்க வையகம் வாழ்கவும் என்று நீங்கள் ஒரு நாளைக்கு 10 முறை சொன்னால் போதும். அப்போ தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் 5 கடமையும் செய்யும்போது ஒன்று செய்யும் இன்னொன்று கெடாமல் பார்த்துக்கணும். வேலைக்கு போகும்போது சொந்தக்காரங்க பங்கிட்டு போகக்கூடாது, அக்கா தங்கச்சி மேலே ஆசைப்பட்டுட்டு பிரியப்பட்டுட்டு குடும்பத்தை தவிக்க விடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு விஷயங்கள்லையும் குடும்பத்தை பாதிக்காமல், சொந்தக்காரங்களை பாதிக்காமல், ஊர் மக்களை பாதிக்காமல், உலக மனித சமுதாயத்துக்கே பாதிக்காத அளவு தொழில்கள் இருக்கணும், அறப்பணி இருக்கணும் என்று சொல்லி தெளிவுபடுத்துகிறார். ஆக பொருளிலோ செல்வாக்கிலோ உடல் கட்டிலோ வலிவு எப்படி நாம் இந்த உலக கடமை ஆற்ற முடியும்னா, உங்கள் உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னு உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளவோ ஆசைப்படலாம், உலகத்தை நான் என்ன வேணால் செய்யலாம்னு நினைக்கலாம். ஸோ உங்களுடைய உலக சேவையை உடலை நீங்கள் சரியான முறையில் வைக்கலாம் செய்ய முடியாது. உங்களுக்கு தவத்தில் உறுதியான மனநிலை இருக்கிறது அல்லவா, அப்பொழுது தான் உங்களால் செய்ய முடியும். ஸோ உலக நலத்திற்கு உங்கள் எண்ணத்தை சங்கல்பமாக்கிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆகாயத்திலே சித்தாசமாக இருந்து உங்கள் உயிராற்றல் இருந்து எழும்பும் அந்த உயிர் நிலைவலைகள் மகாகாசம் என்று சொல்லக்கூடிய பேரியக்க தொடரோடு உயிரோடு கலந்து அந்த விருப்பம் நிறைவேற வழிவைத்துக் கொள்ளும். உங்கள் கடலில் ஒன்றாக நாள்தோறும் வாழ்க வையகம் என்ற மந்திரத்தை 10 தடவை நமது உடன் பிறந்தவர்களாகிய உலக மக்கள் அனைவரையும் விரிவாக நினைத்து ஒழித்துக் கொள்ளுங்கள். அன்பர்கள் பழனிய இத்தகைய எண்ண உறுதி அதனை செயல்படுத்துவதற்காக எந்த நாட்டிலோ ஒரு வெற்றி வீரனை பிறக்க செய்யலாம், அல்லது இவ்வாறு உள்ள உலக நலம் நாட்டம் கொண்ட ஒருவரையோ பலரையோ உலக நல தொண்டில் முழுமையாக திருப்பி விடலாம். பேரியக்க தொடர்கருத்து அத்தகைய மாபெரும் ஆற்றல் அடங்கியிருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக உலகத்திலே எத்தனை நாடுகள் 192 நாடுகள் இருக்கிற அனைத்தும் சேர்ந்து ஜூன் 21 உலக யோகா தினம் உருவாக்கப்பட்டது. 177 நாடுகள் 70 நாடுகள் அதற்கு ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 9-10வது ஆண்டு இப்பொழுது நம்ம நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வருகின்ற ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாட போகிறோம். ஐநா சபையில் தான் 174 ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அப்போது நாங்கள் கிட்டத்தட்ட 1958 வாழ்க வையகம் வாழ்க என்று நாங்கள் எத்தனை அன்பர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் எவ்வளோ கண்முறை பார்த்துட்டுமா. ஆக உலக யோகா கிடைச்சிருச்சா? அதில் ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்ட வகையிலே இஸ்லாமிய நாடுகள், கிறிஸ்துவ நாடுகள் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகள் ஜாதி மத இன பேச யோகம் என்பது ஒரு விஞ்ஞான கலை என்பதை உணர்ந்து அனைவரும் இந்த பயிற்சியிலே பங்கு பெற்று உலக சுகாதாரத்துக்கு வழிவைத்திருக்கிறார்கள். இந்த மருத்துவ உலகத்திலே ஏகப்பட்ட மெடிசன்ஸ் வந்தாச்சு. அந்த மெடிசனுக்கு வேலையே இல்லாமல் குறைக்கின்ற வகையிலே, அதை மிகவும் குறைக்கின்ற வகையிலே நம்முடைய பயிற்சி அமைந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு எளிய முறை பயிற்சி ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷத்தில் அனைத்தையுமே சரியாக செய்துவிடலாம். அப்படிப்பட்ட பயிற்சி நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய உடல் நலம் மனவளம் உயிரினம் சிறக்க உலகமே ஆரோக்கியமான உலகமாக மாறும் என்பதை இந்த வாழ்க வையகம் என்று சொல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஆக்கமும் ஊக்கத்தையும் கொடுக்கிறது அனைத்து மனித சமயாச்சம். ஸோ கடவுளுக்கு வணக்கம் செலுத்தணும். முதல் டாபிக் என்ன சொன்னோம்? வாழ்க வையம். வாழ்க வையம் சொன்னமே, கடவுளுக்கு எப்படி வணக்கம் செலுத்த? நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. கோயிலுக்கு போய் வணக்கம் செலுத்துங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, மாஸ்க்கு போங்க, எல்லா பக்கம் போனாலும் அதுக்கு மேலே ஒரு சிந்தனையோடு இனிமேல் செயல்படுங்க. எல்லாம் உள்ள பரம்பொருள் எனக்கு வேண்டியதை
உரிய நேரத்தில் கிடைக்குமாறு வைத்திருக்கும் பொழுது அந்த பரம்பொருள் இந்த இயற்கையாக, பிரபஞ்சமாக, உலகமாக, மக்களாக, எனக்கு உரியவர்களாக, என்னுடைய அறிவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அளித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது எதற்காக அது இல்லை இது இல்லை என்று குறைபட்டு கொள்ள வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டும்? செய்ய வேண்டியதை மனம் கோணாமல் செய்துவிட்டு கவலைப்படாமல் பிறரை நொந்து கொள்ளாமல் இரு. உனக்கு முரண்பட்டவர்கள் யாரேனும் இருப்பின் அவர்களை வாழ்த்திக் கொண்டே இரு. உன்னை வாழ்த்திக்கொள், உன் குடும்பத்தை வாழ்த்து, சுற்றத்தாரை வாழ்த்து, சமுதாயத்தை வாழ்த்து. மன அமைதியை பேணும் வகையில் தியானம், சிந்தனை, அகத்தாய்வு இவற்றை தொடர்ந்து ஈடுபடு. உடற்பயிற்சியை நன்கு செய்து வா. ஒட்டுமொத்தமான வாழ்க்கை பயிற்சியை இவ்வாறு தொடர்ந்து மேற்கொண்டால் வேறு எந்த ஞானமும் வேண்டாம், இன்னும் ஒரு கடவுளை தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் எந்த செயல் செய்தாலும் அங்கே விளையும் விளைவு கடவுள் செய்தால், கடவுள் செயல்தான். தட் இஸ் தி காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். அது இயற்கை தரும் விளைவுதான். நீ செய்யும் செயலுக்கு உனக்கு இன்பமோ துன்பமோ வெகுமதியோ தண்டனையோ கொடுத்து கொண்டே இருப்பது எதுவோ அதே தான் எல்லாம் வல்ல இறை. ஆகவே அந்த இறைவனை உன்னுடைய செயலின் விளைவாக காலையிலிருந்து மாலை வரையில் பார்த்து மதிப்பு கொடுத்து வா. அதுவே கடவுள் வணக்கம். அதை விட்டுவிட்டு தனியாக ஒரு கடவுளை நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ போவதை தவறு என்று சொல்லவில்லை, அது உனக்கு எக்ஸ்ட்ரா. இதை செய்து கொண்டிருந்தாலே நீ நம்புகின்ற இறை உனக்கு எல்லாமே கொடுத்து விட்டான். அதற்கு மேலே தேவை என்றால் உனக்கு நேரம் இருந்தால் சென்று வா, அவங்களையும் வாழ்த்து விட்டு வா. எங்கே போனாலும் உன்னை சுற்றி இருக்கிற வாழ்த்து, உன்னை வாழ்த்து, உலகத்தை வாழ்த்து, அனைத்தும் நல்ல முறையாக நடக்கும். ஸோ கடவுள் வணக்கம் என்பது நீ பார்க்கின்ற பொருள்கள் இருக்கிறது, நீ பார்க்கின்ற செயல் எண்ணம் சொல் செயல்கள் எல்லோருக்கும் நன்மையே செய்ய நாட்டமாயிரு, நல்லதையே செய்ய நாட்டமாறு. எதிரியாக இருந்தால் கூட அவர் வாழ்த்து, அவங்க வாழ்த்த அவர்களும் மனம் திருந்துவார்கள். ஆக இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று சொல்லி வேதாத்திய அரசு சொல்லியிருக்கிறார். அப்போது நீங்கள் கடவுளுக்கு சாமி கும்பிட்றீங்க, கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தோன்னு அந்த கடவுளை நினச்சி பாருங்கள். அந்த கடவுள் அப்படியே தத்துவம் உள்ளத்தில் வரும். ஸோ உள்ளத்தில் உள்ள பல தீர்த்தங்கள் அறியாத ஒரு பள்ளம் மேடு அலைந்து திருமணம் சொன்ன வாக்கு இங்கே நினைவுக்கு வருகிறது. அப்போ கடவுள் எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், உங்களுக்கு சுற்றி இருக்கிறான். எல்லா பொருள்களையும் உங்களுடைய பார்வை பக்குவப்பட்ட பார்வை, அந்த எல்லா இடத்துலையும் உங்களுடைய கடவுளுடைய பார்வை நீங்கள் உணரலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் வணக்கத்தை நாங்கள் உங்களுக்கு பயிற்சி மூலமாக உணர வைக்கிறோம். அன்பர்களே, இந்த கடவுள் காணலாம் என்ற அழைப்பிலே தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்கின்ற பொழுது இந்த மதங்கள் வழியாக இறை வழிபாடு, அறநெறி, இந்த ரெண்டு தான் எல்லா மதத்திற்கும் பொது. அது எந்த முறையிலே யார் வழிபட்டாலும் அது இன்னொருத்தரை துன்பப்படுத்தாத வகையிலே மனிதன் சிந்தனையிலே உயர்ந்தானே என்று சொன்னால் உலகத்திலே மதச்சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது, இன்னும் மொழி சண்டை கிடையாது. மொழிகள்லாம் ஒரு அளவில் அது நின்றுவிடும். அதற்கு அப்பாற்பட்ட உணர்வு என்ற அடிப்படையில் தான் மனித இனம் ஒன்றுபட முடியும். உணர்ச்சி என்பது பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி என்று சொல்லுவார்கள். ஸோ ஒரு வகையான பேட்டர்ன், ஒரு தன்மை, அதனுடைய அமைப்பு, அதன் இயக்க ஒழுங்கை, இதை ஒவ்வொரு ஜடப்பொருளிலையும் சரி, உணர்ச்சி என்ற அளவிலே ஜீவராசியிலும் சரி, இதை வேறுபட்டு பார்க்கின்ற பொழுது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுவார்கள். ஸோ இருப்பு, ஒவ்வொரு ஆன்மா, ஒரு மனிதனுக்கு இருக்கிற இருப்பு என்ன, காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மனிதனுக்கு நமக்குள்ள உறவில் என்ன அனுபவம் கிடைத்தது, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், நேற்றைக்கு பார்த்து இன்னைக்கு பண்ணி என்ன மாறுபாடு. அந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படி இப்போ இருக்க மாட்டான். இன்றைய காலத்தில் மாதிரி மாறுபட்டு 10ஆம் கிளாஸ் குழந்தை இப்போ படிக்குது, நம்ம டிகிரியில் படித்த படிப்பு. நான் டிகிரியில் படித்ததெல்லாம் இன்றைக்கி 10ஆம் கிளாஸு, 5ஆம் கிளாஸு, 8ஆம் கிளாஸு எல்லாம் கூட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ காலம் மாறுபட விஞ்ஞானம் வளர மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதை உணர்ந்து கொண்டு விஞ்ஞானத்திலே உயர்ந்த இந்த காலத்திலே நாம் எப்படி உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் அணுகிறோமோ அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான விளைவுகள் வரும். கையை தட்டுகிறேன், கையை தட்டினால் ஓசை வருகிறது. ஓசை எங்கிருந்து வந்தது? இருப்பிலிருந்து, இந்த இயற்கையினுடைய ஆற்றலிருந்து வந்தது. கையிலே குவித்தேன், குவித்தவுடன் வந்துவிட்டது. ஆக எல்லாம் கை சத்தியவுடன் விளைவாக இருப்பவன் அந்த இறையாற்றல் தான் என்பதை உணர்ந்தால் எல்லா செயல்களிலுமே கடவுளை காணலாம். நீங்களும் காணலாம், நான் காண்பதையும் நீங்கள் உணரலாம் என்ற அளவிலே இன்றைய இந்த சிந்தனை உங்களுக்கு நிறைவான கடவுளை காணலாம் என்ற தலைப்பு விளக்கும் என்பதை அன்போடு தெரிவிக்கொண்டு, நீங்கள் அனைவரும் உடல் நலத்தோடு, நீண்ட ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு, உயர்ந்த புகழோடு, வளமோடு வாழ வேண்டும் மனமாற வாழ்த்தி வதனம் டிவிக்கு அழைத்த அனைத்து அன்பர்களுக்கு வணக்கம் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.